இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோகோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இது லோகோவை காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷீல்டு. இது பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லோகோ க்ரியேட் பண்ணும்போது எப்போவுமே நல்லா ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி பெரிய சைஸாக வச்சுக்காங்க. நான் 10க்கு 10 300 ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன். இப்போது இதுக்காக பேஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சிங்கன்னா ஒரு ஐடியாக்காக நான் இது பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இப்போ சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பின்னாடி அந்த எல்லோ ரெட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷீல்டு. இது நான் பார்த்திங்கன்னா கூகுளில் ஷீல்டு அப்படிங்கிறத டைப் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா இது நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு லேயரில் போய் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் கலர் ஓவர்லே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அதே கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரெஸ் லேயர் கொடுக்குறேன். இப்போ அது இமேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதில் மேஜிக் டூல் வச்சு கிளிக் பண்ணுறேன். மேஜிக் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். Ctrl+Shift+N நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எல்லோ கலர் இன்னர் வந்து என்ன கலர்? எல்லோ கலர் இருக்கா? எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற சர்க்கிள் சிம்பிள் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அதுக்கு ஒரு கலர் கொடுப்போம். Ctrl+Enter நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ ரெட் கலர் இருக்குது, ப்ளூ அண்ட் வந்து பார்டராக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ரெட் கலர் செலக்ட் பண்ணியாச்சு, ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவுட்ரு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னரில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னர் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். சேம் பாத்தில் போனோம்னா நம்ம போட்ட சர்க்கிள் அப்படியே இருக்கும். செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன். மறுபடியும் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்போ இது பண்ணிக்கிறேன். சுற்றி அந்த டெக்ஸ்ட்டு வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம சின்னது பண்ணிவிட்டு Ctrl+Enter நியூ லேயர். இப்போ பார்த்திங்கன்னா இன்னரில் ஒயிட்டு, அப்புறம் அவுட்டரில் தான் பார்த்திங்கன்னா லைட் சாண்டில் கலர் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட் சாண்டில் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கிரேடியன்ட் டூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ கலர் அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு இன்னரில் தான் ஒயிட் வேணும், அவுட்டரில் வந்து சாண்டில் கலர் வேணும். ஓகேவா? இப்போ இதை பட்டன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது பண்ணுறோம். ஸோ அவுட்ரு வந்து எனக்கு ப்ளூ வேணும், ஸ்ட்ரோக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Alt+ES அல்லது பார்த்திங்கன்னா எடிட் ஸ்ட்ரோக், அதில் வந்து 8 கொடுக்கலாம். எடிட்டில் ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு 8 கொடுங்க. கலர் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். சேம் இதே தான் இந்த ரெட்டுக்கு அவுட்டர்லும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி இன்னரில் ப்ளூ லைட்டாக ப்ளூ வரும்போது ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். சேம் அதே ப்ளூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைஸ் என்ன சைஸ் அளவுக்கு ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அந்த ப்ளூ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுங்க. அதே மாதிரி இன்னர் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டேன். இன்னரில் அதாவது உள்ளே வந்து எனக்கு ப்ளூ வேணும். ஸோ ப்ளூ செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நகர்த்திக்காங்க இன்னரில். சேம் அங்கே என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். இங்கே ஸ்ரீராம் ஸ்கூல்னு இருக்குது, நம்ம சாய்ராம் ஸ்கூல்னு டைப் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை பெருசு பண்ணிக்கிறோம்.
மேலே டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இப்போ டைப்பிங் டூல் செலக்ட் பண்ணுங்கள். மேலே டைப் பண்ணலாம். சாய்ராம் ஸ்கூல் கேப்ஸ்லேயே அடிச்சிடலாம். ஸோ பெருசாக இருக்குது. ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒயிட் கலர் மாற்றிட்டேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். 25 வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் ஸ்பேஸ் நகர்த்தோன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு ஏரோ கீ, ரைட் ஏரோ கீ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஏரோ கீ வந்து அந்த இது ஏவி சர்க்கிள் மேலே இருக்கு பாருங்கள், 140 அதுதான் மாறும். சரிங்களா? அங்கே நான் ஷார்ட்கட் கீழே ஆல்ட் பிடிச்சிட்டு ரைட் ஏரோ கீ கிளிக் பண்ணோம்னா இதாகும். லெஃப்ட் ஏரோ கீ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் போட்டுடலாம். சென்ட்ரல் லிமிட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு அதே டூலை செலக்ட் பண்ணிக்கிறப்போ கீழே இருக்கிற டெக்ஸ்ட் அரியலூர்னு இருக்குது, அதுக்கு பதிலாக வேறு ஊர் பேர் நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை இது பண்ணியாச்சு. டைப் பண்ணுறேன். சிங்காலூர். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்காங்க. இன்னர் அப்படியே அதை கிளிக் பண்ணி இன்னரில் தூக்கி போட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்டர் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு நகர்த்திக்காங்க. ஸ்பேஸ் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு மறுபடியும் நகர்த்திட்டு இப்போ இதுக்கு ஓகே. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ஆல்ட் கீ பிடிச்சி ரைட் ஏரோ கீ செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது சேஞ்ச் ஆகுது பார்த்துக்காங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இப்போ சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார் வந்து நம்ம டைப்பிங் இந்த டெக்ஸ்ட் டூல்லேயே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாருங்கிறது ஷிஃப்ட் பிடிச்சிட்டு 8ஆம் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் செம் இது பண்ணிக்கிறேன். ஸோ அது கலர் மாற்றிட்டு இப்போ ஸ்டார் செலக்ட் பண்ணலாம். ஃபாண்ட்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபாண்ட்டு. ஓகே இருக்குது. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி எல்லோ கலர் அங்கே இருக்குது, எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணி அப்படியே அங்கே வச்சிடலாம். சென்ட்ரல் அலைன்மெண்ட் எல்லோ கலர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அந்த சாய்ராம் சிங்காநல்லூர் அந்த ரெண்டு இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஸ்டார் வச்சுருங்க. அதுவே ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். நேராக கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ சென்டரில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட லோகோ வந்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போ சப்போஸ் லோகோ க்ரியேட் பண்ணவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்காங்க. இல்லை நான் வந்து கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரும். ஏன்னா இது வந்து அது எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சென்டரை கரெக்டாக வச்சுக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. எல்லாம் ஒரு ஐடியாக்காக தான். ஓகேவா? லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற டெக்ஸ்ட் இப்போ டைப் பண்ணுவோம். சேம் அதுவே செலக்ட் பண்ணிக்காங்க. நம்ம பார்த்து அதை அப்படியே பெருசு பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். எந்த அளவுக்கு டெக்ஸ்ட் ஸ்பேஸு இதெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு இது நிறுத்திட்டு கீழே அது அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஏரியல் நார்மல் வச்சுக்காங்க. இப்போ டைப் பண்ணிக்கலாம்.
கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாண்ட்டும் பார்த்திங்கன்னா நான் ரெகுலர் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி செலெக்ஷன் டூல், டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னரில் தூக்கி போடுங்க. அது லேயர் மேலே இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இன்னரில் வந்து உட்காந்துச்சு. ஸோ வேணுங்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைப்பிங் சொல்லிட்டு இப்போ ஆல்ட்டு பிடிச்சி ரைட் ஏரோ கிளிக் பண்ணோம்னா ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நகர்த்திக்காங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு நகர்த்திட்டு சென்ட்ரல் எலிமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ கீழே இருக்கிறதுக்கு அந்த சிம்பிள் வந்து ரிப்பன். ஓகேங்களா? அதுக்கு பேர் ரிப்பன்னு. அது கூகுளில் பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருந்ததுன்னா இந்த ஏரோ கீ கிளிக் பண்ணி கருவில் போய் இந்த ஏரோ கீ கிளிக் பண்ணி இங்க் பில்லர் அந்த கிரே மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். சரிங்களா? ஸோ வாட்டர் மார்க் இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு 180 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேவா? எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அவுட்ரு மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணி அதே ப்ளூ, சேம் ப்ளூ, ஓகேவா, இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, அந்த ப்ளூ தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ளூவே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு சைஸ் இது பண்ணிவிட்டு இழுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ இழுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இன்னர் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவுட்ரு வந்து எல்லோ, இன்னர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறோம். அவுட்ரு செலக்ட் பண்ணுற ஒயிட்டு எல்லோ செலக்ட் பண்ணியாச்சு கலரு. ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணி அப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த கலர் ரெண்டு கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியாச்சு. சாரி, லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கு இது மேஜிக் டூல் போட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணுறேன். இப்போ இன்னர் கலர் வந்து இது பண்ணுறதுக்கு மறுபடியும் லேயர் செலக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆரஞ்சுலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ இந்த கலர் ரெடி. இப்போ அதை டைப் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம், சர்க்கிள் வந்து மறுபடியும் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? சிம்பிள் டூல் எடுத்து ஆல்ரெடி இருக்கிறது வச்சு நியூ லேயர், இதை எப்போவுமே சேவ் பண்ணிக்காங்க எப்போவுமே, ஏன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ மறுபடியும் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு எனக்கு கர்வ் வேணுமோ அந்த அளவுக்கு கர்வுக்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ டைப் பண்ணுறோம், பிளான் ப்ராக்டிஸ் ப்ராக்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. லேயருக்கு கீழே இருக்குது. இப்போ டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேயருக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது மூவ் டூல் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே.
டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுறேன். அது அப்படியே உள்ளுக்குள்ளே இன்னர் சர்க்கிள்குள்ளே கொண்டு வர போகிறோம். அது பார்த்திங்கன்னா பின்னாடி லேயர் இருக்கிறங்காட்டி தான் தெரில. இப்போது லேயரை வந்து லேயருக்கு மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து இந்த பிளான், ப்ராக்டிஸ், ப்ராக்ரஸ் அந்த சென்டரில் இருக்கிற நம்ம டாட்டுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் நகர்த்திக்கிறோம். ஓகேவா, ஈவனாக இருக்கிற மாதிரி இங்கே எவ்வளோ வச்சோமோ அதே தான் இங்கேயும் வைக்கணும். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ கண்ட்ரோல் என்டர் போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன், வேணுங்கிற அளவுக்கு நகர்த்திக்கலாம். ஸோ லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வெரி வெரி ஈஸி. கரெக்டாக பண்ணிங்கன்னா இதாகும். அதேமாதிரி நல்ல ரெசல்யூஷன் வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அந்த பார்த்திங்கன்னா சிம்பிள் டூலே வச்சு டாட்ஸ் வைக்கிறேன். நியூ லேயர் அப்ளை பண்ணிட்டேன், கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதேவே செலக்ட் பண்ணி இன்னொன்று வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ணி இது பண்ண முடியும். ஓகேவா, இப்போ லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. நல்ல ரெசல்யூஷனாக வச்சுக்காங்க, சரிங்களா? அப்போ தான் படம் வந்து உடையாது, இல்லைன்னா பிக்சலெட் ஆகும். ஸோ இப்போ எல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரியேட் பண்ணியாச்சு, லோகோ க்ரியேட் பண்ணி பார்த்துக்காங்க. சேம் மாடல் அந்த பேஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.